ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இந்த வீடியோவில் நம்ம எந்த விஷயத்தை பற்றி நம்ம ஒரு சில தாட்ஸாக பார்க்க போகிறோம்னா, ஒரு சமீபத்திய நியூஸ். அந்த நியூஸில் என்ன முக்கியத்துவம்னா, ZOHO ZOHO இந்த கம்பெனி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மிகப்பெரிய ஒரு மல்டிநேஷ்னல் பன்னாட்டு கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனி அண்ட் வெப்சைட் யூட்டிலிட்டி டூல்ஸ் அது சார்ந்த நிறைய விஷயங்களை சர்வீசஸை தரக்கூடிய மென்பொருள் கம்பெனி ZOHO. அதனுடைய ஃபவுண்டர் அண்ட் ஓனர் ஸ்ரீதர் வேம்பு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சாதாரணமான ஒரு புலத்திலேருந்து, ஒரு விவசாய புலத்திலேருந்து, லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா படித்து, நல்ல நாலேஜ், மூளையில் அப்படியே பற்றிக்கிட்டு எரிய நல்ல முன்னேற்றம், மிகப்பெரிய கம்பெனி, ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயீஸ் வேலை செய்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, பன்னாட்டு லெவலில், இன்டர்நேஷ்னல் மல்டிநேஷ்னல் லெவலில் அவருடைய மென்பொருள் வந்து நல்ல ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்குது. ஆக்சுவலாக நல்லா வளர்ந்துட்டு வர்றாரு. இன்னும் க்ரோத் அதிகமாக அவருக்கு இருக்குது. ஓகே, இவருக்கு என்ன இப்போது இவர் சார்ந்து என்ன விஷயம் இப்போ பேசப்படுதுன்னா, ஒரு நியூஸ். அந்த நியூஸில் என்னென்னா, அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஹிந்தி, இந்த மும்மொழி கொள்கை, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஹிந்திக்கு எதிரான போராட்டம் வெடித்து எங்கே பார்த்தாலும் அது சம்பந்தமாக பரபரப்பாக பேசும் பொருளாக இருக்கிற இந்த நேரத்தில் ஸ்ரீதர் வேம்பு ZOHO ஓனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ நம்ம ஹிந்தி கற்றுக்க வேண்டியது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அவர் சொன்னதை நான் சொல்கிறேன். இந்தியாவில் பெரும்பாலான மென்பொருள் கம்பெனிஸ், மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் எல்லாமே வந்து மும்பை, டெல்லி, அப்புறம் குஜராத், இது போன்ற முக்கியமான கமர்ஷியல் சிட்டிஸ் அண்ட் ஸ்டேட்ஸோட அவங்களுடைய சர்வீசஸை தர்றதுக்காக அவங்க வந்து பல டிரான்சாக்ஷன்ஸ், பல விஷயங்களை வந்து அவங்க உள்ள மக்களோட தொடர்பு கொள்கிறாங்க. அப்போ நமக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு உதவும் விஷயமா இருக்கக்கூடியது ஹிந்தி தெரிகிறது. ஹிந்தி தெரியாமல் இருக்கிறது நமக்கு ஒரு விஷயத்தை இழந்திருக்கிற மாதிரி, ஒரு ஹேண்டிகேப் மாதிரி. ஓகேங்களா? ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் ரொம்ப நல்லது. அதனால் நம்ம வந்து எல்லாருமே ஹிந்தி கற்றுக்கிறது நல்லதுன்னு பொதுவான்னு சொல்லிட்டு ஒரு சாதாரணமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. ஐ ஆம் அக்ரீயிங் 100% வித் ஸ்ரீதர் வேம்பு. அது நான் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? அதற்கு டிஎம்கே செய்தி தொடர்பாளர், ஸ்போக்ஸ் பர்சன் சரவணன் அண்ணாதுரை வந்து இமீடியட்டாக காட்ட சாட்டமாக பதிலடி அவங்கள்ட்ட இந்த டிஎம்கே அந்த ஆளும் கட்சியினரிடமிருந்து அவர் சொன்ன அந்த ZOHO ஓனர் சொன்னதுக்கு பதிலடின்னு அவர்கள் நினச்சி ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா, சரவணன் அண்ணாதுரை என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஸ்ரீதர் வேம்பு ஒரு ZOHO ஓனருக்கு வேணும்னா அவங்க கம்பெனி ZOHOவில் உள்ள எம்ப்ளாயிஸுக்கு ஹிந்தி கற்றுக்க சொல்லிட்டோம். அவரே எல்லாரையும் ஹிந்தி கற்றுக்க சொல்கிறாரு. அது இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல் மொழி, அது இருந்தால் பத்தாதா? அது மோர் தென் எனஃப். வேணும்னா அங்கே உள்ள வடநாட்டுக்காரங்களை போய் வந்து இங்கிலீஷ் கற்றுக்க சொல்லுங்கள். ஆக்சுவலாக நம்ம எதுக்கு ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துணியில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேங்க. ஆக்சுவலாக நான் ஹிந்திக்காக ஒன்றும் வக்காலத்தெலாம் வாங்கலை. ஹிந்தியை விடுங்க, ஹிந்தி ஒன் ஆஃப் த அடிஷ்னல் லாங்குவேஜ். ஹிந்தி மாதிரி அது ஒரு ஸ்பானிஷ் மொழி, இல்லை ஜெர்மானிய மொழி, ஓகேங்களா, இல்லை போர்த்துகீசிய மொழி, கிரேக்க மொழி, இல்லை வேறு எந்த மொழியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஒரு அடிஷ்னலாக, ஒரு அதிகபட்சமாக இன்னும் கூடி ஒரு மொழியை தெரிஞ்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அது வந்து நம்ம டீல் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம நாட்டில் ஹிந்தியை நம்ம எதுக்காக நம்ம பண்ணுறோன்னா, இந்த விஷயத்தை வந்து நீங்கள் இந்த மும்மொழி கொள்கை, ஆளும் கட்சி, நம்ம இந்தியாவை ஆளும் கட்சி பிஜேபி சொல்கிறாங்க, அந்த விஷயத்துக்காக நம்ம மறுக்க வேணாம். ஒரு விஷயத்தை வந்து ஈகோ காரணமாக நம்ம வந்து ஜஸ்ட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி மறுத்துடலாம். என்ன காரணம்னா, அவன் வந்து சொல்கிறான், பிடிக்காதவன் அவன் சொல்கிறான் நம்ம கேட்கக்கூடாது. அந்த தொழில் தான் இப்போ போயிட்டுருக்கு. அவங்க சொல்கிறத விடுங்க. அவங்க வந்து அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஓகேங்களா, அவங்களுக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும். அவங்கள போய் இங்கிலீஷ் கற்றுக்க சொன்னால் அவங்களுக்கு சத்தியமாக இங்கிலீஷ் சுட்டு போட்டாலும் வராது, ஓகேங்களா. அவங்க வந்து அவங்களுடைய ஆங்கிலம் கற்றுக்கொள்ளும் திறமை தென்னிந்தியர்களை கம்பேர் பண்ணுறப்போ ஒன்றுமே இல்லை. தென்னிந்தியர்கள் நம்ம தான் எல்லா விஷயத்துலையுமே மேலோங்கி இருக்கோம் நாலேஜில். அதனால தான் தென்னிந்தியா வந்து எப்போவுமே ஒரு ஃப்ளரிஷிங்காக, ஒரு நல்ல ஒர்க் ஃபோர்ஸில், நல்ல ஒரு திடமாக, ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டாக, ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டடியான ஒரு ஒர்க் ஃபோர்ஸாக இருக்கிறதுக்கு, நாலேஜ் கம்யூனிட்டியாக இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய கிரகித்து கொள்ளும் ஒரு கற்பூர புத்தி. எது சொன்னாலும் உடனே நம்ம கற்றுக்கிறது. இன்னொருத்தவங்க ஒரு விஷயத்த அவன் சொல்கிறாங்கிறதுக்காக, அந்த நல்ல விஷயமோ அவன் இன்னொருத்தவன் பிடிக்காதவன் சொல்கிறதும் ஒத்து போதுங்கிறதுக்காக நல்ல விஷயத்தை நம்ம இழக்கிறதா? ஒரு நார்மலாக சிந்திச்சு பாருங்கள், நாலேஜ் பேஸ்டாக பாருங்கள், அறிவு சார்ந்து பாருங்கள். அவன் சொல்கிறதுக்காக நம்ம அதை மறுக்க வேணாம். ஹிந்தி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக பல மாநிலங்களில் நமக்கு இங்கிலீஷ் தெரியும், கான்ஃபிடென்ட், எங்கே போனாலும் உலகம் ஃபுல்லாக போயிட்டு வந்துடலாம் இங்கிலீஷு. ஆனால் நம்ம பிஸ்னஸ் சார்ந்து, வியாபாரம் சார்ந்து
வெளியில் போகிறப்போ 4 பேர்கிட்ட நம்ம பேசுகிறப்போ இன்னொரு மொழி, நம்ம நாட்டில் ஹிந்தி பொதுவாக பேசப்படுறதுனால நமக்கு கண்டிப்பாக பலமாக இருக்குமா இருக்காதா, அட்வான்டேஜ் இருக்குமா இருக்காதா? ஓகேங்களா? அவனை இங்கிலீஷ் கற்றுக்க சொல்லு, நான் ஹிந்தி கற்றுக்க மாட்டேன். இது வந்து சின்ன பிள்ளைல எல்கேஜி பிள்ளைங்க சண்டை போடுற மாதிரி இருக்குது இல்லைங்களா? லாங்குவேஜில் நம்ம தான், இங்கிலீஷாக இருந்தாலும் பெஸ்ட்டு, தமிழ் நம்ம தாய் தமிழ் அதுக்கு நிகராக எதுவுமே கிடையாது, தமிழ் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இங்கிலீஷு, தேர்டாக ஹிந்தி வந்து இன்னொரு மொழியாக நினச்சிக்க. அந்த ஹிந்தியை மட்டும் கற்றுக்கணுன்னு நம்ம ஆளுங்க நினச்சாங்கன்னா கொஞ்சம் டைம் போதுங்க, ஆக்சுவலாக கிரகிச்சிக்குவாங்க. ஆக்சுவலாக நம்ம ஊருடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான், சவுத் இந்தியன் தென்னிந்திய மக்களுக்கு. ஆல்ரெடி கேரளாவில் அது ஹிந்தி இருக்குது, அவங்க கரிக்குலமில் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஏன்னா உலகம் ஃபுல்லாக போகிறப்போ. அதனால் அவங்க சொல்கிறதுக்காக நம்ம ஹிந்தியை மறுக்க வேணாங்க. அவங்க சொல்கிறதுக்கு யார் சொன்னாலும் ஹிந்தியை மட்டும் இல்லை, நான் ஹிந்தியை நான் முன்னிலைப்படுத்தவே இல்லை. இந்தியாங்கிறதுனால பல பாகங்களில் ஹிந்தி பேசுறதுனால ஹிந்தியை நான் சொல்கிறேன். இது இந்தியா விட்டு வெளியில் போய் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ஜெர்மானிய மொழி, ஜெர்மனிக்கு போகிறீங்க, ஜெர்மானிய மொழி படிங்க. அங்கே ஜெர்மானிய மொழி படித்தா தான் உங்களுக்கு உள்ள அங்கே கம்யூனிட்டியில் போய் வேலையை நீங்கள் தேட முடியும். ஆக்சுவலாக முக்கியமான பொசிஷன்ஸுக்கெல்லாம் ஜெர்மானிய மொழி தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? அப்போது அங்கே ஜெர்மானிய மொழி படிச்சுட்டு தான் போகவே முடியும். அந்த அளவுக்கு அங்கே வந்து சட்டத்திட்டங்கள் வச்சுருக்காங்க. அப்போ வந்து அந்த ஜெர்மானிய மொழி படிக்கிறது ரொம்ப சிறந்தது ஆக்சுவலாக. அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு ஹிந்தியும் ஒரு அடிஷ்னல் மொழியாக நினச்சிட்டு படிக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. ஸ்ரீதர் வேம்பு சொல்கிறது 100% உண்மை. இவங்க வந்து அரசியல் ஆக்குறாங்க, பொலிட்டிசைஸ் ஆக்கி மக்களை வந்து கூமுட்டை ஆக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? அது யாராக இருந்தாலும் சரி, டிஎம்கேயாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, லெட் இஸ் நாட் கோ இன் டு த பாலிட்டிக்ஸ் பக்கமே போக வேணாங்க. நமக்கு தமிழ் உயிர் மூச்சு தமிழ் இருக்குது. இங்கிலீஷ் எங்கே போனாலும் பொழைச்சிக்குவோம் உலகத்தில். ப்ளஸ் ஹிந்தி எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் நம்ம இன்னும் நல்லா டீல் பண்ணலாம். அடுத்தவங்க அது ஒரு முட்டாள்னு நம்ம நினைக்கிற ஒரு ஆள் ஒரு விஷயத்த நம்மளை செய்ய சொல்கிறாங்கிறதுக்காக அவன் அந்த செய்ய சொல்கிற விஷயம் மிக சிறப்பான விஷயம். ஆனால் அந்த அவன் நமக்கு பிடிக்காதவன் சொல்லிட்டான், அதனால் செய்யக்கூடாதுங்கிறது எந்த அளவுக்கு முட்டாள்தனமோ அதை தான் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதா எனக்கு தோணுது ஆக்சுவலாக. சரிங்களா? அது ஸ்ரீதர் வேம்பு வந்து கரெக்டாக அழகான விதத்தில் சொல்லியிருக்காரு. அது வழக்கம் போல் நம்ம அரசியல் களத்தில் பொலிட்டிசைஸ் ஆக்கி காரசாரமாக வாக்குவாதங்கள் நியூஸ்லாம் பறந்துகிட்டு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். சேனல் லிங்க்கை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோடு சந்திப்போம். தேங்க்யூ கைஸ். ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் அஹெட். பீஸ்.